ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோரல்ட்ராவில் பால் அட்டைலாம் கொடுக்குறாங்களே, அதெல்லாம் எப்படி கோரல்ட்ராவில் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இங்கே இன்ச்சஸ்ன்னு மாற்றிப்போம். இன்ச்சஸ்ன்னு மாற்றிக்கிட்டு இங்கே வித்தில் வந்துட்டு 7ன்னு கொடுத்துட்டு ஹைட்டில் வந்துட்டு 5.5ன்னு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துப்போம். இப்போ நமக்கு இப்படி வந்துடுச்சா. இப்போ கிராஃப் பேப்பரை போட்டுட்டு இங்கே கீழே 1ன்னு போட்டுட்டு மேலே 2ன்னு போட்டுட்டு இந்த பேப்பரை வந்துட்டு நம்ம டிவைட் பண்ணிப்போம். இப்போ இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அன்குரூப்புன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ இங்கே தான் வந்துட்டு நம்ம ஃப்ரண்ட் டிசைன் பண்ண போகிறோம். இப்போ இந்த கவுண்டர் டூலுக்குள்ள அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இதுக்குள்ளே இப்படி ஒன்று விட்டுருவோம். அவ்வளோதான். இது நமக்குள்ளே எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் நம்ம முன்னாடி வந்துட்டு டிசைன் பண்ணுவோம். இப்போ இங்கே வந்துட்டு ஏற்கனவே டைப் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே வந்துட்டு உரிமையாளரின் பெயரும் செல் நம்பரும் இங்கே ஃபஸ்ட்டில் இங்கே போட்டுடுறோம். நெக்ஸ்ட்டு இங்கே வந்துட்டு என்ன கம்பெனி பேர் அட்ரஸ் அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே போட்டுருவோம். வந்துட்டு அவங்களுக்கு லோகோ கொடுப்பாங்கன்னா அந்த லோகோ இங்கே வச்சுட்டு என்ன அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு போட்டுட்டு இங்கே வந்துட்டு அவங்களோட கம்பெனி நேம். நெக்ஸ்ட்டு இங்கே வந்துட்டு நம்ம அந்த பால் கொடுப்போம்ல அவங்க வாடிக்கையாளரோட பெயர், கஸ்டமரோட நேமையும் அவங்களோட முகவரி அவங்களோட செல்லையும் வந்துட்டு இங்கே போட்டுடணும். இங்கே கீழே வந்துட்டு எந்த மந்த்து பால் ஊற்றுறாங்கன்ட்டு அதுக்கு எவ்வளோ தொகை வருதுன்னு இதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி இங்கே போட்டுப்போம். நெக்ஸ்ட்டு இங்கே வந்துட்டு நம்ம ஒரு பிக்சர் வைப்போம். இம்போர்ட்டில் போயிட்டு பிக்சர் எடுத்துப்போம். இப்போ நம்ம வந்துட்டு இந்த பசுமாட் பிக்சர் வைக்கிறோமா, இதை பிட் மேப்பில் போயிட்டு அவுட்லைன் ட்ரேஸில் போயிட்டு கிளிப் ஆர்ட்னு கொடுத்துருங்க. கிளிப் ஆர்ட்னு கொடுத்தோம் நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துச்சா. இப்போ இங்கே போயிட்டு பேக்ரவுண்ட் கலர் இருக்குல்ல, இங்கே வந்து கலர் ஃப்ரம் என்டர் இமேஜ்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே ஸ்பெசிஃபைன் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பென் ட்ராப் இருக்குல்ல அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த ஒயிட்டை இப்படி கிளிக் பண்ணிடுங்க. ஒயிட்டை கிளிக் பண்ணோன்னா ஒயிட் எல்லாமே போயிடுச்சா, நம்ம பிளாக் மட்டும் வந்துடுச்சு. இப்போ ஓகேன்னு கொடுத்துருங்க. ஓகேன்னு கொடுத்தோன்னா நமக்கு இங்கே இந்த பிக்சர் வந்துடும். இந்த பிக்சரை நம்ம டிலீட் பண்ணிடுவோம். இப்போ இதை வந்துட்டு நம்ம இப்படி சின்னதாக்கி நம்மளுக்கு எந்த சைஸில் வேணுமோ இங்கே அந்த சைஸில் இந்த மாதிரி வச்சுப்போம். இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு இங்கே வந்துட்டு மாதாந்திர பால் அட்டை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோன்னா அதை வந்துட்டு இங்கே வச்சுருவோம். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு வந்துட்டு இங்கே ஃப்ரண்ட்டில் முடிஞ்சிச்சு. இங்கே பேக்கில் வந்துட்டு அதே மாதிரியே இங்கே கவுண்டர் டூலுக்குலாம் அந்த கவுண்டர் டூல் போயிட்டு இந்த சைஸுக்கு ஏற்றது மாதிரியே ஒன்று வச்சுக்கோங்க. இங்கே வந்துட்டு அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை எழுதுவோம். இங்கே வந்துட்டு நம்மளுக்கு தூய்மையான பால் கிடைக்கும், பசும் பால், தயிர், நெய் மற்றும் வெண்ணெய் கிடைக்கும்னு சொல்லிட்டு போட்டுட்டு இங்கேயும் இதே பிக்சரை வேணாலும் இங்கே சின்னதாக வச்சுக்கலாம். நம்ம கண்ட்ரோல் டி எடுத்துகிட்டு சின்னதாக வச்சுக்கிட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி சின்னதாக வச்சுப்போம். வச்சுட்டு இங்கேயும் பால் மாதாந்திர அட்டைன்னு சொல்லிவிட்டு இங்கே பேக் சைடு இந்த மாதிரி டிசைன் பண்ணி வச்சிடும். இல்லை வேறு ஏதாவது அங்கே கொடுத்தாலும் இங்கே நம்ம எக்ஸ்ட்ரா எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு உள்ளே போடுவோம்ல அந்த டிசைன் இது எல்லாத்தையுமே அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணிக்கிட்டு இன்னொரு பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே கண்ட்ரோல் வின்னு கொடுத்துருங்க. இப்போ நம்மளுக்கு அந்த பேஜ் வந்து கரெக்டாக உட்காந்துரும். இப்போ நம்ம இங்கே எழுதியிருக்கோம்ல அது எல்லாத்தையுமே டிலீட் பண்ணிடுவோம். இப்போ எல்லாத்தையுமே நம்ம டிலீட் பண்ணியாச்சா. இப்போ இங்கே வந்துட்டு நம்ம இந்த கிராஃப் பேப்பர் எடுத்துக்கிட்டு இங்கே மேலே வந்துட்டு 6ன்னு போட்டுட்டு கீழே வந்துட்டு நம்ம 18 போட்டுப்போம். போட்டுட்டு என்ட்ரு கொடுத்துக்கோங்க. கொடுத்துக்கிட்டு இப்போ இந்த பேப்பர் இருக்கிற இதில் வந்துட்டு நம்ம கரெக்டாக இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இப்படி போட்டாச்சா. போட்டுட்டு இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அன்குரூப் ஆல்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த மேலே 2 பாக்ஸ் இருக்குல்ல அதை மட்டும் விட்டுட்டு இங்கே கீழே இந்த மேலே 2 பாக்ஸை விட்டுட்டு மற்றது எல்லாத்தையுமே இப்படி செலெக்ஷன் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு குரூப்புன்னு கொடுத்துருங்க. மேலே வந்துட்டு நம்ம இந்த டேட்டு, லிட்டர் அதெல்லாம் எழுத போகிறோம். இப்போ இங்கே இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸில் வந்துட்டு நம்ம தேதி போட்டுருவோம். இதை இப்படி சென்டராக வச்சுருங்க. லிட்ரு இங்கே வந்து தொகை, இங்கே வந்து மொத்த தொகை. இப்போ இந்த மாதிரி வந்து வச்சாச்சா. இப்போ இந்த லிட்டருன்னு இருக்க இந்த ஒரு பாக்ஸை டிலீட் பண்ணிடுவோம். இந்த பாக்ஸை வந்துட்டு இந்த டேட்டோட இந்த மாதிரி சேர்த்து விட்டுரும். இப்போ தொகைன்னு இருக்குல்ல, இந்த தொகையில் இருக்கிற ஒரு பாக்ஸை வந்து நம்ம டிலீட் பண்ணிடுவோம். இந்த தொகையில் இருக்கிற பாக்ஸை வந்துட்டு இதோட இப்படி சேர்த்து விட்டுருவோம். நெக்ஸ்ட்டு இந்த மொத்த தொகைன்னு இருக்குல்ல, இந்த பாக்ஸை டிலீட் பண்ணிடுவோம். இந்த மொத்த தொகை பாக்ஸை வந்துட்டு இதோட இப்படி சேர்த்து விட்டுருவோம். அதே மாதிரி இந்த டேட்டுன்னு இருக்குல்ல அதை டிலீட் பண்ணிவிட்டு இந்த டேட்டை வந்துட்டு இதோட சேர்த்து விட்டுருவோம். இப்போ இங்கே வந்துட்டு நம்ம காலை மாலை இங்கேயும் காலை மாலைன்னு எழுத போகிறோம். இதோ இங்கே எழுதி வச்சுருக்கோம். அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே இந்த மாதிரி வச்சுருவோம். இதையும் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே இந்த மாதிரி வச்சுருவோம். இந்த காலை மாலைன்னு இருக்குல்ல அதை கரெக்டாக இங்கே சென்ட்ரு பார்த்துட்டு இந்த மாதிரி வச்சுப்போம். இப்போ இப்படி வச்சாச்சா. இப்போ நம்மளுக்கு இந்த பாக்ஸ்லாம் வந்து எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. இப்போ இந்த பாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஷிஃப்ட் அமுக்கிக்கிட்டு இப்படி செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. செலெக்ஷன் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த காலை மாலைன்னு வருதா அதோடு இப்படி ஒட்டி வச்சுருவோம். வச்சுட்டு இப்போ இது மட்டும் இங்கே இப்படி இருக்குதா, இந்த மேல் பாக்ஸு அதை வந்துட்டு இப்படி மேலே இப்படி விட்டுருங்க. இந்த காலை மாலை அதே மாதிரி இதையும் இதோட விட்டுருங்க.
இதெல்லாம் லெவல் ஆயிடுச்சு. இப்போ இந்த பாக்ஸ் போட்டிருக்கோம்ல, இதெல்லாம் குரூப் பண்ணி தான் வச்சுருக்கோம். இதை அப்படியே வச்சுட்டிங்கன்னா இது வந்துட்டு ஈவனாகவே நம்மளுக்கு பெருசாயிரும். இப்போ வந்துட்டு இங்கே நம்ம 1 2 3 போட போகிறோம். இங்கே டெக்ஸ்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே நம்ம எழுதிப்போம். இங்கே வந்து 1 2 3 எழுதிப்போம். இப்போ இங்கே 16 பாக்ஸ் போட்டிருக்கோமா, 16 வரைக்கும் வச்சாச்சா. இப்போ இந்த 1 2 3 எழுதியிருக்கோம்ல, இதை கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த 1 பாக்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி வச்சுருவோம். வச்சுட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே சென்டர்னு கொடுத்துருவோம். இந்த மாதிரி சென்டர் பார்த்துட்டு கரெக்டாக வச்சுக்கிட்டு இப்போ இந்த பாக்ஸ் ஃபுல்லாக ஈவனாக வரணுமா, இங்கே செட்டிங்ஸ்னு இருக்குல்ல, அதை வந்து இப்படி கிளிக் பண்ணிடுங்க. டபுள் கிளிக் பண்ணோம். நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துடுச்சா. இங்கே வந்து 100ன்னு இருக்குது. அந்த 100ஐ இதே மாதிரி கிளிக் பண்ணிகிட்டே இருங்க. கிளிக் பண்ணால் அது நம்மளுக்கு கரெக்டாக இறங்கி வருதா. இப்போ நம்மளுக்கு 16 கரெக்டாக வந்துச்சான்னு பாருங்கள். கரெக்டாக வந்துடுச்சு. அவ்வளோதான். நம்மளுக்கு இங்கே வந்துட்டு 178 வச்சோன்னே இந்த பாக்ஸில் வந்துட்டு அது கரெக்டாக வந்து உட்காந்துருச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம செலெக்ஷன் பண்ணிப்போம். இது எல்லாத்தையும் இப்படி செலெக்ஷன் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பின்னு கொடுத்துட்டு இதை Ctrl+V கொடுத்துக்கோங்க. கொடுத்துக்கிட்டு இதை எடுத்துகிட்டு வந்துட்டு கரெக்டாக இந்த பாக்ஸில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த பாக்ஸில் வச்சாச்சா. இப்போ நம்ம அப்படியே இதுக்கு வந்துட்டு நம்பர் வந்துட்டு அதில் வந்து 17லேருந்து நம்ம கண்டினியூ பண்ணிவிட்டு அதேமாதிரி நம்பர் போட்டு பண்ணிடலாம். அவ்வளோதான். நம்மளோட இது வந்துட்டு ஃப்ரண்ட் பக்கம் நம்மளுக்கு டிசைன் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி உள்ளே வர பக்கமும் நம்மளுக்கு வந்து பால் கார்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுவே வந்துட்டு கலர் மாற்றினா நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே சைடில் கலர் மாற்றி பார்ப்போம். நம்மளுக்கு பிரிண்டிங் ஆயிடுச்சுன்னா பேக் உள்ளே வர்றது வந்துட்டு இந்த கலரில் இருக்கும். ஃப்ரண்ட் பேக் சைடு வந்துட்டு இப்படி இருக்கும்.